இந்த வீடியோவில் நம்ம இந்த உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உஸ்பெகிஸ்தான்லேருந்து இந்தியா போகிற சீரிஸில் இது பார்ட் 5. நாங்கள் டஷ்கன் சிட்டி மால்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டோம். இப்போ நம்ம டஷ்கன்லேருந்து டெல்லிக்கு தான் போக போகிறோம். செக்இன் அண்ட் இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். உஸ்பெகிஸ்தான் ஏர்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே இங்கே இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கான வெயிட்டிங் ஏரியாவில் போய் உட்காந்துட்டோம். அட்லாஸ்ட் எங்கள் ஃப்ளைட்டுக்கான போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் லைனில் போய் நின்றுட்டோம். நாங்கள் இப்போ போகிற ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா போயிங் 767. இதில் எனக்கு ஒரு லக் அடிச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜன்னல் சீட் கிடச்சது தான். ஆக்சுவலாக நான் ஜன்னல் சீட் புக் பண்ணவே கிடையாது. எனக்கே ஜன்னல் சீட் வந்துருச்சு. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா டிவி இருந்துச்சு. இதில் படம் பார்த்துக்கலாம், அப்புறம் லைவாக நம்ம மேப் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த விண்டோவில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. இந்த பட்டன் அமுத்தணும்னா இந்த விண்டோ டிம் ஆயிரும். இதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் டிம்மிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட்டில் ஃபுட் நல்லா இருந்துச்சு. இந்த சிக்கன் பீஸ் கூட ஏதோ ஒரு ரைஸ் இருக்குது. அது என்ன ரைஸ்ன்னு சரியா தெரியல. அப்புறம் கொஞ்சம் சாலட், ஒரு பன், அப்புறம் ஒரு கேக் தந்திருந்தாங்க. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் ஜர்னிக்கு அப்புறம் நாங்கள் டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். டெல்லியில் நாங்கள் ஒரு லாஞ்சில் ஸ்டே பண்ணோம். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாஞ்சுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.